ஜெய் வாராகி. என்னுடைய அன்பு தங்கமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் வர வர என்னம்மா இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது? நடுவில் நன்றாக இருப்பது போல இருக்கிறது, திடீரென்று பிரச்சனை வருகிறது. எதை நம்புவது என்று கூட எனக்கு தெரியவே இல்லை. எல்லா இடத்திலும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை எனக்காக நீங்கள் தருகிறீர்கள் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாகவே புரிகிறது என்னுடைய கண்மணியே. ஆசைகளை நிச்சயமாக நான் நடத்தி தருவேன். உனக்கு என்ன பிரச்சனை? அதை என்னிடம் சொல். அதை சொல்லிவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கும் விஷயங்களை தூக்கி போடு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதுக்குள்ளேயே வைத்து 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 எதற்காக தேவையில்லாமல் குழம்பி தவிக்கிறாய்? குழம்பி தவிக்க வேண்டிய அவசியமானது ஒருபொழுதும் இல்லையே. நான் இல்லை என்றால் நீ கலங்கலாம். ஆனால் நான் இருக்கிறேன் என்று தெரிந்த பிறகு நீ கலங்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லையம்மா. அழாதே. வாழ்வில் நிம்மதி பிறக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்காகவே கிடைக்கும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத நாளாக அமைத்து உனக்கு எப்படியெல்லாம் ஏற்றங்களை தர வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் உன்னை வாழ வைப்பேன். சீரும் சிறப்புமாக உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை. உனக்கு என்னென்ன தேவைகளோ அதை தந்து உனக்கு நிம்மதிகரமான வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய கடமை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் நான் உனக்கு உதவிகரமாகத்தான் இருப்பேன். ஒரு நாளும் உனக்கு உதவி செய்யவே மாட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லா நேரத்திலும் உனக்கான உதவியை நானே தருவேன். வர வர உன்னுடைய யோசனைகள் எல்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நான் நல்ல யோசனையெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ யோசிப்பது எல்லா விஷயமுமே அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்க தேவையே இல்லாத விஷயங்களை எல்லாவற்றையும் யோசிக்கிறாய். ஒரு விஷயமாக இருந்தது என்றால் அதை அடுத்து என்று யோசித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு இதுதான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதே இன்னும் புரியாமல் ஒரு பிரச்சனையா அதை அந்த நேரத்திலேயே முடிக்காமல் அடுத்து என்று போகும் பொழுது இன்னும் அதிகமான குழப்பங்கள் வரும். புரிகிறதா? நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் அதிகமாக யோசிக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒத்து வராது. நீயோ நிம்மதியாக திருப்தியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். இப்படி நீ வாழ வேண்டும் நினைக்கும் ஒரு பிள்ளையாக இருக்கும் நீ யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைக்கும் பிள்ளை நீ எப்படி இருக்க வேண்டும்? தேவையில்லாத யோசனைகள் வந்தால் யோசிக்கக்கூடாது. எப்பொழுதும் தெய்வத்தை நம்புகிறாய். தெய்வம் உனக்கான நல்லது செய்யும் என்று நீ நினைக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கை அமைதியாகவும் அமோகமாகவும் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் அவசரப்பட்டு உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை இழந்து விட்டாய். ஆனால் நான் அப்படி எதையுமே அவசரப்பட்டு செய்பவள் கிடையாது. தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரிதான், கேட்ட உடனேயே நான் எதையும் தருவது கிடையாது. காரணம், நான் தரும் விஷயத்தை என்னுடைய பிள்ளைகள் வைத்து ஆள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் ஆசைக்காக கேட்கிறார்கள் என்பதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொடுத்துவிட்டு அவர்களுக்கு அதை உபயோகப்படுத்த தெரியவில்லை, வாழ்க்கையில் அதை எடுத்து செல்ல தெரியவில்லை என்றால் நிச்சயமாகவே எதுவும் நல்லதாக நடக்க முடியாது, நல்லதாக செய்ய முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று நான் சொல்லித்தருவேன். இதை இப்பொழுது செய், அதை அப்பொழுது செய் என்று நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். ஒரு விஷயம் கூட வாழ்க்கையில் இது நடக்காமல் போகாது. இது எந்தெந்த விஷயமும் சரிதான், ஒவ்வொரு விஷயமும் சரிதான். இது நடக்காமல் போகாது, அது நடக்காமல் போகாது என்பதெல்லாம் நினைக்காதே. நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும். இப்பொழுது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்ல வீடு வாங்க போகிறோம். அதில் நிறைய சந்தோஷமான விஷயங்களை செய்ய போகிறோம். வாசலில் நிறைய வாகனங்களை நிப்பாட்டப் போகிறோம். மிகப்பெரிய பணக்காரனாக ஆகப் போகிறோம் என்பதை மட்டும் நினைத்து கொண்டே இரு. அது எவ்வளவு சீக்கிரத்தில் உன்னுடைய கையில் வந்து சேருகிறது என்பதை நீயே பார்ப்பாய். ஆசைகள் என்பது எல்லோரும் சொல்வார்கள், தகுதிக்கு மீறிய ஆசைப்படாதே என்று. ஆசைப்படலாம். இப்பொழுது உன்னிடம் ஒரு 50 ரூபாய் இருக்கிறது என்றால் நீ 10 ரூபாயை செலவு செய்துவிட்டு மீதி 40 ரூபாயை நீ வைத்து கொள்ளலாம்.
அது உன்னுடைய விஷயம். அதுவே உனக்கு நேராக ஒரு 500 ரூபாய் பொருள் இருக்கிறது என்றால் கடன் வாங்கித்தான் அதை வாங்கக்கூடாது. ஆனால் ஆசை என்பது மனதில் எது வேண்டுமானாலும் படலாம். அதை ஒரு பெறும்பொழுதுதான் அதிகமாக காலடி எடுத்து வைக்கக்கூடாது. புரிகிறதா தங்கமே? நான் சொன்னதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய தகுதி இதுதான் என்பதை நீயாகவே ஒரு வட்டத்திற்குள் போடாதே. ஒவ்வொரு விஷயத்தையும் செய். அதற்காக தேவையில்லாமல் யோசிக்காதே. எது தேவையோ அதை மட்டும் யோசி. காலம் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன். நீ என்னுடைய பிள்ளை. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ என்னை வாராகியாக பார்த்தாலும் சரி, இல்லை ஆதிபராசக்தியாக பார்த்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நான் தான் உன்னுடைய அம்மாவாக நான் இருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை தாழ்ந்து போக, மற்றவர்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் உன்னை கேவலமாக அடுத்தவர்கள் பேச நான் விடமாட்டேன். நல்லதை மட்டும்தான் செய்வேன். நல்லது என்பது வாழ்க்கையில் என்றும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். பொறுப்பான என்னுடைய பிள்ளைக்கு நிச்சயமாக அனைத்துமே நான் ஒரு நல்ல தாயாக இருந்து பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செய்து தருவேன். காலம் முழுவதும் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பேன். உன்னை எல்லா விஷயத்திற்கும் ஏங்க வைப்பேன் என்று நினைக்காதே. இப்பொழுது எல்லா விஷயத்திற்கும் நீ ஏங்குகிறாய் என்பதற்காக காலம் முழுவதும் நீ அப்படியேத்தான் இருப்பாய் என்று நீ நினைக்காதே. சீக்கிரத்தில் எல்லா விஷயங்களும் மாறும். உனக்கான தேவைகளானது எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னுடைய பிள்ளைக்கு தெரியும், என்னுடைய பிள்ளையாகிய என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நான் எதை செய்யக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரிவதனால் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். உன்னுடைய ஒவ்வொரு ஆசைக்கு பின்னும் நான் இருந்து உனக்கான தேவைகளை செய்து கொடுப்பேன். இன்று ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுகிறாய் என்றால், அது என்னிடம் சொல்கிறாய் என்றால், அதை எப்பொழுது நடத்தி தர வேண்டுமோ நடத்தி தருவேன். அதை விட்டுவிட்டு இது நடக்குமா நடக்காதா என்ற யோசனை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். அமோகமான எதிர்காலம் இருக்கிறது. உனக்காகவே எல்லா விஷயமும் காத்திருக்கிறது. பொறுத்திருந்தால் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். அவசரப்பட்டால்தான் எந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதே தெரியாமல் போகும். நீ பொறுத்திருந்து வேடிக்கையை பார். காலம் முழுவதும் உனக்கு எவ்வளவு பெரிய அமோகமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்பதை சீக்கிரத்தில் உணர்வாய். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் எப்பொழுதுமே இந்த வாராகியானவள் உங்களுக்கு துணையாகவே இருந்து உங்களுக்கு வழி நடத்துவேன். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாம். நீங்கள் என்னுடைய பிள்ளை என்பதனால் எல்லா விஷயத்தையும் சரி செய்து உங்களுக்கு நானே தருவேன். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.